அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும் 2025ல் இந்த ராஜமாதங்கி மதங்கேஸ்வரர் அப்படின்றது நான் ஒரு உணர்வு பூர்வமாக அதை ஒரு ஒரு நாளும் பண்ணும்போது அந்த கிளிகள் கத்தினதும் சரி, அந்த ராஜமாதங்கி தான் அந்த சுகபிரம்மர் அந்த கிளி முகம்ன்றது எண்டில் கொண்டு கொடுத்தது. நீம் கரோலி எல்லாமே. அதனால் நான் அப்போவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஜனவரி மாதத்தில் தை மாதத்தில் நம்மளுக்கு ஷியாமலா இதுன்னு வரும், நவராத்திரி மாதிரி வரும். அந்த சமயத்தில் நம்ம இந்த ராஜமாதங்கியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அப்போது எனக்கு சில விஷயம் தெரியாது. இந்த 16 முறை சொல்கிறது விஷயம், இந்த சப்தகன்னி, சமயபுரம் மாரியம்மா, இந்த விஷயத்தெல்லாம் இப்போ ரீசன்ட் டேஸில் பவானி ஆனந்த் அவர்கள் சொன்ன விஷயம். அது பிரபஞ்சமாக என்னை அதை பார்க்க வச்சுது. அவர் மூலமாக அது எனக்கு தெரிய வந்தது. சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ளே சப்தகன்னி இருக்கிறாங்க. அந்த அம்மாவை ஓம் சித்ராதேவியை நமகன்னு சொல்லிட்டு 16 முறை சொல்லணும். ஓம் ஹ்ரீம் நமகன்றது காளி. அந்த ஓம் ஹ்ரீம் நமகன்னு சொல்லிட்டு 9 முறை சொல்லணும். ஓம் சித்ராதேவியை சொன்னாலே சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ளே சப்தகன்னிகள் இருக்கிறது. அதை பவானி ஆனந்த் அவர்கள் சொன்னார். அதை நம்ம சொல்லணும். அதை 16 முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அவர் சொன்னார். அதுக்கான ரீசன் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, எங்களுடைய குலதெய்வமே சப்தகன்னி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறமா நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ராஜமாதங்கி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சரஸ்வதியினுடைய ரூபம், தாந்திரிக ரூபம், பில்லி சூன்யம் இது பண்ணுறதுக்கு அந்தமான வாராகி. இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த சிலையை செய்ய போய் அது வாராகி மாதிரி வந்துருச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் செஞ்ச வாராகி அப்படியே எல்லா பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் பார்க்குறத வீடியோவிலே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அந்த விஷயத்தெல்லாம். இப்போ என்னன்னா, இந்த ஷியாமலான்றது அந்த மாதங்கின்றவங்க தான். அந்த பாட்டே மாதங்கியினுடைய பாட்டிலேயே ஷியாமலான்னு வரும் உங்களுக்கு. அதை தான் நான் 9 வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க, ஆனால் டெய்லி போற்றி சொல்லிட்டுங்கன்னு போட்டிருந்தேன். இந்த தான் ராஜமாதங்கியோட யந்திரம். இதையே ஷியாமலா யந்திரம் சொல்லலாம், ஷியாமலா ராத்திரின்னு சொல்லலாம். ஆனால் போன வருஷம் ஜனவரி மாதத்தில் எனக்கு ராஜமாதங்கி கனெக்ஷன் கிடையாது. இப்போ கூட நான் எல்லா சித்தர்களை பற்றி போட்டிருந்தப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் முக்கியமாக அந்த மகா அவதார் பாபாவை விட்டுட்டிங்களேன்னு. அப்படி பார்த்தா நான் நிறைய 18 சித்தர்களும் எல்லாரையுமே நான் போடலையே. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். அது உலகத்தில் எத்தனை பேரானா எவ்வளோ ஃபேமஸானா இருக்கட்டும், அவங்களா என்னை அழைச்சி ஒரு சமிக்ஞை கொடுத்து பேச சொல்லுவாங்க, என்னை வணங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு சில விஷயங்களை உங்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு சில விஷயங்களை அது 3 நட்சத்திரம் படி சம்மந்தப்பட்டது, அதனால் அது வீடியோக்காக அல்ல, அது உனக்காக அப்படின்றதையும் அவங்களே உணர்த்திடுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிரியதர்ஷினின்றவங்க மகாயாள அமாவாசை, இப்போ தை அமாவாசை முடிஞ்சோடனே நம்ம இதை தொடங்குகிறோம் ராஜமாதங்கியை. ஆனால் மகாயாள அமாவாசை அன்றைக்கி ராத்திரி தான் பிரியதர்ஷினி அவங்க ராஜமாதங்கியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ராஜமாதங்கியை பற்றி பேசணுன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி தான் நீம்கரோலி பாபாவை பற்றியும் யோக நந்தினின்றவங்க சொல்லும்போது தோணுச்சு. ஆனால் நிறைய பேர் எத்தனையோ பேரை பேச சொன்னாலும் எனக்கு தோன்றதில்லை. இவங்க உடனே நிறைய பேருக்கு அது கூட தெரியாதா, இது ஒரு ஆன்மீக சேனல் வச்சுட்டுருக்குறோம், ராஜமாதங்கி போய் தெரியாதா, இந்த சித்தர் போய் தெரியாதா, இத்தனை சித்தர் போட்டுக்கிறீங்களே, அது மீனிங் இல்லைன்னு எத்தனை முறை நான் சொல்லுவேன். அது என்னை அவங்களா அழைக்கணும், எனக்குள்ளே சில சமிக்ஞை பண்ணுவாங்க அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த 16 சமயபுரம் மாரியம்மா இதை கடவுளாக பார்த்து பவானி அம்மா, நான் வணங்குகின்ற அந்த பவானி அம்மா கோயிலில் தான் எங்களுடைய சப்தகண்ணி இருக்குது. அந்த பவானி அம்மா தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஷியாமலா ராத்திரி எப்படியும் அதை பற்றி நீயும் புரிஞ்சுக்குவே, மற்றவங்களுக்கும் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடியே பவானி ஆனந்த் மூலமாக உனக்கு நான் சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ளே சப்தகண்ணி இருக்காங்க, அவங்கள சித்ராதேவியேன்னு 16 முறை நீ சொல்லணும். இப்போ அப்படி நீ அந்த கரெக்டாக அந்த பொங்கல் முடிஞ்சு அந்த தை அமாவாசை வரத்துக்கு முன்னாடி நீ அந்த 16 முறை சித்ராதேவி நமகன்ற விஷயத்தை உன் மைண்டுக்கு தெரிய வச்சிருவேன் அப்படின்னு நான் வணங்குற பவானி. ரொம்ப டீப்பாக சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப வீடியோ பெருசாக போகும். கான்செப்ட் நான் ஒரு காரணமாக தான் எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் பண்ண போகிறேன், சும்மா எத்தையோ ஒன்று வீடியோ போகிறதில்ல. உங்களுக்கு நான் சொல்கிறது எதுவுமே நான் செய்ய போகிறேன்றது தான் முக்கியமான விஷயம். முடிஞ்சால் நீங்கள் இதை போட்டுக்குங்க. இந்த யந்திரம் இது மாதங்கியோட யந்திரம். மாதங்கி ஷியாமலா எல்லாம் ஒன்று தான். நாளைக்கு 19ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 9 நாள் நவராத்திரி. இது ஷியாமலா நவராத்திரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லா வீடியோவிலையும் வேறு விஷயம் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி 1ஆம் தேதி இப்படி கும்பிடணும், 2ஆம் தேதி ஷியாமலா ராத்திரினா இது அப்படி பண்ணுறேன். நான் அப்படி இல்லை, வேறு ஒரு விஷயம் அதில் இருக்குதுன்றத
பார்க்குறேன். அதில் இன்னொரு விஷயங்கள் இருக்குது. அதனால் கடவுளாக பிரபஞ்சமாக எனக்கு அந்த சித்ராதேவி நமகன்றதை 16 முறை சொல்லணும், அந்த அம்மாவுக்குள்ளே சப்தகனி இருக்குதுன்ற விஷயம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணணும்னு சூட்சமாக எனக்கு புரிய வச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடியே. அதனால தான் இந்த இதழ்கள் பாருங்கள், இந்த இந்த ராஜமாதங்கி எந்திரம் நல்லா பார்த்துங்க, இங்கே நல்லா பாருங்கள். இதில் நீங்கள் கோலம் இந்த மாதிரி போட்டுக்குங்க. இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் எந்திரம்லாம் போட போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாதங்கி இது வந்து அந்தம்மா கையில் கிளி இருக்கும், கிளி வீணை அது மட்டும் கோலம் மாதிரி எங்கன்னா போட்டு வச்சுங்க, இல்லைனா வரைஞ்சி வச்சுக்கோங்க. இல்லை ராஜ மாதங்கின்னு போட்டுக்கலாம், ஷியாமலான்னு போட்டுக்கலாம். ஆனால் ஒரு வீணையும் ஒரு இதுவும் கிளியும் போட்டுக்கணும் நீங்கள். ரெண்டாவது படிப்பு சம்மந்தமாக ராஜ மாதங்கி நீ ஏன் பேர் வந்ததுனாவே அது நீங்கள் ஷியாமலாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அந்த ராஜன்றதே ராஜ்யத்துக்காக ரகசியமாக போய் அந்த ஊர் என்ன ஊருன்னு மறந்துட்டேன், அந்த ஊருக்கு ரகசியமாக போகிறாங்க, அரசியலில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் ஒரு டீமில் லீடர் ஆனாலும் இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய மேனேஜர் பொசிஷன் வந்தால் கூட அது கூட வந்து ஒரு ராஜ இதுதான் உங்களுக்கு. ஆனால் அரசாங்கத்திலே வர்ற விஷயத்துக்கு தான் மெயினாக அந்த ராஜ மாதங்கியை ரகசியமாக இது பண்ணுறது. அதெல்லாம் இந்த ராஜ மாதங்கியை வணங்குறவங்களே எப்படி இருப்பாங்கன்னா, போன ஜென்மத்திலையோ அதுக்கு முன்னாடி பல 7 ஜென்மத்திலையோ அரச பதவியிலே இதுலேயே இருந்திருப்பாங்க, மகாராஜாவாகவே இருந்திருப்பாங்க, சிற்றரசராவோ பேரரசராவோ இருந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாருமே சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிற ரொம்ப கடைசி மனிதன் கூட ராமாயணத்தில் மகாபாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த சிற்றரசர்களோ அல்லது அந்த படைத்தளபதியாவோ அல்லது ஒரு குதிரை ஓட்டுகிறாவோ அல்லது சாதாரணமான ஒரு வீரராகவோ கூட இருந்திருப்பாங்க அப்படின்றதான் வச்சுக்கோங்களேன். அதை வச்சு தான் அந்த சில ஜென்மங்களில் அதனுடைய தொடர்பு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது அதை பற்றி. நம்ம சாதாரணமாக இந்த இதில் இருக்கோம். அதனுடைய கனெக்ஷன் அந்தந்த யுகத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி வந்திருந்தாலும் எலக்ட்ரானிக் வந்திருந்தாலும் உங்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சி விஷயங்கள் வந்திருந்தாலும் அதில் அந்த கனெக்ஷன் இருக்கும். ஆனால் எல்லாரும் அதை கவனிச்சிட்டு இருக்கிறதில்ல. அது கவனிச்சோம்னா அதுதான் பிரபஞ்சமும் கடவுளும் நம்மளை நடத்தின்னு இருக்குதுன்றது நல்லா புரியும். அந்த மாதிரி இப்போது நீங்கள் இதில் பாருங்களேன், அந்த 16 முறை அவர் சொன்னார் இல்லைங்களா, அவர் அந்த 16 முறை ஏன் சொன்னார்னா அது சப்தகணிக்காக சொன்னார். அது 6 + 1 கூட்டினா 7 இல்லைங்களா. அந்த சப்தன்றது நம்பரும் முக்கியம், அந்த இசையும் முக்கியம். இசை வரணுன்னாலும் நீங்கள் சினி ஃபீல்டில் பெரிய ஆளாக வரணுன்னாலும், நீங்கள் கலைத்துறையில் பெரிய ஆளாக வரணும், இல்லை மீடியாவில் பெரிய ஆளாக வரணும், நாலேஜ் யூஸ் பண்ணணும், அதில் ஒரு கலை கலந்த நாலேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை அரசாங்க விஷயங்கள் வரணுன்னாலும், டான்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராஜமாதங்கி அம்மா வணங்குது. சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபம். இப்போ சரஸ்வதி கூட காளியை சேர்த்துட்டோம்னா எப்படி, அந்த தான் ராஜமாதங்கின்றது. இதில் வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த உள்ளே வர இதழ்கள் வந்து 8 இருக்கும். இந்த வெளியே வர இதழ்கள் வந்து 8 இருக்கும். உள்ளே இருக்கிற இதழ்கள் 8, வெளியே வர்ற இதழ்கள் 8, மொத்தத்தையும் 8 கூட்டினா 16. அந்த 16 முறை சித்ராதேவி நமகன்னு சொல்ல சொன்னார் இல்லைங்களா அவர். அந்த விஷயத்தை நம்மளும் சொல்லலாம்னு உங்ககிட்ட சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த விஷயம் இதில் வந்துச்சுங்களா. வெளியில் இருக்கிற இதழ்கள் மொத்தமே கூட்டினீங்கன்னா 16 வரும் உங்களுக்கு. 16 இதழ் போடணும் நீங்கள். உள்ளே இருக்கிற 8 இதழ் போடணும், வெளியில் இருக்கிற இதழ் வந்து 16 இதழ் போடணும். கரெக்டாக அது இருக்குது. அது மட்டும் இல்லை, வேறு சில விஷயங்கள் எனக்கு சூட்சமமாக இந்த அவர் சொன்ன அந்த ஹரி ஓம் மகா அது ஓம் ஹ்ரீம் நமக, ஓம் ஹ்ரீம் நமக கூட காளி இது. ஓம் ஹ்ரீம் நமக 9 டைம்ஸு, 16 முறை ஓம் சித்ராதேவி நமக. சித்ராதேவி நமகனாலே உங்களுக்கு அதுன்றது. ரெண்டாவது இதில் ஏன் மகாபாரதம் கனெக்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஷியாமலா ராத்திரிக்கும் மகாபாரத சம்பந்தத்தை இது வரைக்கும் யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. நான் பெருமைக்காக நான் சொன்னேன் ஃபஸ்ட்டுன்றதுக்கு சொல்லலை, அந்த கனெக்ஷனை பார்க்கணும். நீங்கள் எப்படி தெரியுமா நினைப்பீங்க, ஒரு வேளை நான் வந்து ஊரில் உலகத்துலலாம் ஷியாமலா ராத்திரினா முதல் நாள் இப்படி பண்ணணும், 2வது நாள் இப்படி நிவேதனை வைக்கணும், அப்படி சொன்னால் பில்லி சொன்ன மொழியும், அது சொன்னால் படிப்பு வரும், இப்படி மட்டும் சொல்கிறாங்க, நம்ம வித்தியாசமாக சொல்லணும்னு நான் சொல்கிறேன் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. ஏன் சொல்கிறேங்க, இதில் தான் இந்த தை அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து எப்படி மகாயாள அமாவாசை முடிஞ்ச உடனே உங்களுக்கு நவராத்திரி தொடங்குதோ, அந்த மாதிரி தை அமாவாசை முடிஞ்ச உடனே அந்த பவர்ஃபுல்லான அமாவாசைங்க எல்லாமே இந்த பித்திருக்களுக்காக வழிபடுற விஷயங்கள் வருது பாருங்கள் வருஷத்தில் 3 முறை, அதை முடிஞ்ச உடனே வர்றது எல்லாமே ஒரு நவராத்திரிங்க. இதில் இந்த தை மாதம் முடிஞ்ச உடனே, தை அமாவாசை முடிஞ்ச உடனே மறுநாள்லேருந்து வருது பார்த்திங்களா, அதிலேருந்து வர்ற 5வது நாள் தான் வசந்த பஞ்சமி. உங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு வாராகியை நம்ம வந்து பஞ்சமி அன்னைக்கு நம்ம இது பண்ணுறோம், எப்போவுமே தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம கும்பிட்றோம். ஆனால் இது வந்து வளர்பிறை பஞ்சமி, அதே சமயத்தில் தை மாதத்தில் வர வளர்பிறை பஞ்சமி. அந்த வளர்பிறை பஞ்சமி அந்த தை அமாவாசை முடிஞ்ச உடனே வர்ற பஞ்சமி தான் வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமியை
இந்த ராஜமாதங்கி கூட கனெக்ஷன் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நார்த் சைட்லலாம் உங்களுக்கு வசந்த பஞ்சமிக்கு சரஸ்வதி தேவி தான் உங்களுக்கு எல்லாரும் ஒயிட் கலர் சாரியில் ரெட் கலர் பார்டர் போட்டு கல்கத்தா பக்கத்தில் பெங்கால் பக்கம் அந்த அந்த எல்லா சைட்லேயுமே நார்த் சைடில் சரஸ்வதியை சிலையே ஆவகணம் பண்ணி வச்சுருக்குவாங்க. எப்படி நம்ம ஊரில் தெருவில் வீட்டிலலாம் பிள்ளையார் சிலை வைக்கிறோமோ அந்த மாதிரி அங்கே சரஸ்வதி சிலையே ஆவகணம் பண்ணுறது. அந்த சரஸ்வதி சிலை அந்த பூஜை பண்ணுற இடத்துல தான் அந்த ஆவணி மூல சித்தர் சூட்சுமாக வருது. ஆனால் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு ஆவணி மூல சித்தர் அங்கே வராரு, அது வேறு ஆவணி மாதம். ஆனால் இந்த வருஷத்தில் 2 முறையோ 3 முறையோ அந்த வசந்த பஞ்சமி வருது. இந்த தை மாதத்தில் தை அமாவாசை அடுத்து வர்ற பஞ்சமி வளப்பிறை பஞ்சமி தான் வசந்த பஞ்சமி. அந்த வசந்த பஞ்சமியில் தான் உங்களுக்கு எல்லா அந்த நார்த் சைட்லேயும் முக்கியமாக அந்த காளி இருக்கின்ற சைடில் உங்களுக்கு அந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கின்ற வடகிழக்கு பக்கத்தில் இருக்கிற காளி ரூப கடவுள்கள்லாம், அது காமாக்கியாவாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு அந்த எந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் வணங்குனாங்க பாருங்கள் அந்த காளியாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே அந்த சரஸ்வதியை அன்னைக்கு கும்பிட்றது. அந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம எப்படி ஐயப்ப சாமி இதுக்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம், இந்த மாதிரி ஒரு பெங்காலி வீட்டுக்கு ஒரு வர்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போயிருந்தேன். அவங்க தான் அந்த மாதிரி நம்மெல்லாம் எப்படி ஐயப்ப சிலைலாம் இது பண்ணி பண்ணுவோம் பார்த்திங்களா பூஜை, அந்த மாதிரி அவங்க செஞ்சு நாங்கள் எங்கள் பழக்கம் படிப்பு வரணும், நல்லா இதில் கல்வி கலையில் தேர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக வேண்டி நாங்கள் வருஷத்தில் இந்த வசந்த பஞ்சமி வரும்போது நிறைய பேர் கூப்பிட்டு சாப்பாடு போகிறது வெஜ் பிரியாணி மாதிரியே ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கூட சைடாக நம்ம என்ன காலிஃப்ளவர் இந்த மாதிரி வச்சுக்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு லைட்டு ஸ்வீட் கலந்த எப்படி நம்ம நூடுல்ஸுக்கெல்லாம் ஒரு கெச்சப் வச்சா இது பண்ணுறோம் அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்வீட்டாக ஒரு சைடு வச்சுருந்தாங்க. அதில் பேரிச்சம்பழம் போட்டு வெந்து போயிருந்தது, ஆனால் லைட் ஸ்வீட்டு கலந்து இருந்தது. அந்த பிரியாணிக்கு அவங்க சைடாக வச்சது அது வெஜ் பிரியாணிக்கு. அந்த சரஸ்வதி பூஜைக்காக எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க அவங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த விஷயம் வசந்த பஞ்சமிக்கு அவங்க இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் கூப்பிட்டு சாப்பாடு போகிறதுலேருந்து உங்களுக்கு அந்த சரஸ்வதி சிலையே ஆவகணம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் நான் சொல்கிறது உங்களுக்கு. ஆனால் இப்போ தான் எனக்கு இந்த போன வருஷம் தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. ஆவணி மூல சித்தர் எங்கெல்லாம் அந்த சரஸ்வதி பூஜையை பண்ணுறாங்களோ புரட்டாசி மாதம் நவராத்திரி சமயத்தில் அவிட்டத்தில் இதில் மூலத்தில் அந்த சிலையை செஞ்சு அவிட்டத்தில் எத்தனை தண்ணியில் விட்டணுன்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இல்லை அது ஆவணி மாதமே கூட அது செய்கிறதா இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்கு அதை மறைச்சிருக்காங்கன்னு. இப்போ கூட எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ கூட இது மகாபாரதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்ற விஷயத்தை ஏன் வெளிப்படையாக ஏன் சொல்லலை அப்படின்றது தான் இப்போ கூட எனக்கு கொஸ்டின். அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன் அதை நான் மகாபாரதத்துக்கு சம்பந்தம் சொல்கிறேன்னா, இது ரத சப்தமின்னு வருது பாருங்கள். ரத சப்தமின்னாவே நம்ம பீஷ்மர் தானே சொல்கிறோம். அந்த ரத சப்தமி எப்போ வருதுன்னா இந்த சியாமலா நவராத்திரியில் வர்ற இதுதான் ரத சப்தமியே. அந்த பஞ்சமியும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த இவங்க பாஞ்சாலியினுடைய விஷயங்கள் தான் மதுரை மீனாட்சியாக இருக்கட்டும், ஆண்டாளாக இருக்கட்டும். ஆண்டாள்ன்றது எனக்கு தெரியல, ஆனால் அந்த கிளி, அந்த மதுரை மீனாட்சி, அந்த பச்சையம்மா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் அந்த பாஞ்சாலியோட சம்மந்தப்பட்டவங்க. உங்களுக்கு அந்த பாஞ்சாலி சம்மந்தப்பட்டு வர்றதுனால பச்சை நிறம் பாஞ்சாலி, அதுக்கப்புறம் பச்சையம்மா, மதுரை மீனாட்சி, கிளி இதெல்லாம் ஒன்றாச்சுங்களா. மாதங்கியும் கையில் கிளி வச்சுட்டுருக்காங்களா. சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபம் வச்சுங்களா. இந்த சியாமலா ராத்திரியில் அந்த இது வசந்த பஞ்சமி 5வது நாள் வருது. சப்தமின்னா உங்களுக்கு இது சப்த மாதாக்கள் 7 மாதாக்கள் அவங்கள உலகம் ஃபுல்லாகவே 7 ஏஞ்சல்ஸ் அப்படி சொல்லிடுறாங்க. மேலே அப்படியே தேவதை மாதிரி வெள்ளை இது பண்ணின்னு வர்றது. ஆனால் நம்ம ஊரில் இது சப்தமாதா சப்தகன்னிகள் தான். 7ன்ற நம்பரும் அதில் முக்கியம், அவங்க இசை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயன்றது. அந்த 7 பேருக்குமே தனித்தனி விஷயங்கள் இருக்குது. இசை எல்லாமே 7 இசைகள்ன்றதும் வரும். ஆனால் அதில் காளியிலேருந்து ஆரம்பித்து மகாலட்சுமியிலேருந்து ஆரம்பித்து கனகத்தாராவிலேருந்து ஆரம்பித்து ஞானம் தர சரஸ்வதி எல்லாமே வந்துடுறாங்க. அந்த இதில் 7 கன்னிகளில் உங்களுக்கு எல்லா நாலேஜுமே வந்துடுறாங்க அந்த 7 பேருமே. அந்த விஷயம் அந்த சப்தமி திதி அன்னைக்கு வர்றது தான் உங்களுக்கு இது. அஷ்டமியில் இதே சியாமலா நவராத்திரியில் மாதங்கியினுடைய அந்த நவராத்திரியில் 8வது நாள் வர்றது தான் உங்களுக்கு பீஷ்மாஷ்டமி. பீஷ்மர் வந்தாலே மகாபாரதம் வந்துதா இல்லையா. அந்த பீஷ்மாஷ்டமி என்றைக்கோ வரல, தை மாதத்தில் என்றைக்கோ வரல. அந்த பீஷ்மாஷ்டமின்றது இந்த தை அமாவாசை முடிஞ்சு வர்ற
பஞ்சமி வர்றது வசந்த பஞ்சமி, சப்தமி வந்து ரத சப்தமி. ரத சப்தமின்றதும் பீஷ்மரோட சம்மந்தப்படுது. ரதத்தில் 7 குதிரைகளை பூட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த 7ன்றது சப்தமி, சப்தமாதா. அங்கேயும் சப்தமாதாவும் கனெக்ஷன் ஆகுறாங்க உங்களுக்கு. அதனால தான் அந்த சமயபுரம் மாரியம்மா விஷயத்த கடவுள் எனக்கு முன்கூட்டியே பவானி அம்மா எனக்கு உணர்த்தியிருக்கணும். அந்த விஷயத்தையும் இந்த ஷியாமலா ராத்திரியில் எடுத்து போய் நீ ஜாயின் பண்ணணுன்ற விஷயத்த எனக்கு சூட்சமாக உணர்த்திட்டாங்க பல விஷயமா அவங்க. அந்த சப்தமியை சமயபுரம் மாரியம்மாவில் கொண்டு இருக்காங்க. அந்த ரத சப்தமின்றதே வந்து அந்த சப்தமி சப்தமாதான்றது ஒன்று, அது ஷியாமலா ராத்திரிக்குள்ளே தான் வருது. அதே மாதிரி இந்த 16 முறை அந்த சித்ராதேவியை நமகன் சொல்கிறது வந்து இந்த 16 இதழ்களை கொண்டு இருக்குது அந்த ராஜமாதங்கியோட எந்திரம். உள்ள 8 வெளியே 8. பீஷ்மாஷ்டமின்றது 8ன்றது, அஷ்டமின்றது 1. பீஷ்மாஷ்டமின்றது வந்து உங்களுக்கு 8ன்றது 1. அதே சமயம் 8ன்றது கண்ணனு, அதுவும் வந்துடுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சமயபுரம் மாரியம்மா யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீரங்கநாதரோட தங்கச்சி அந்தம்மா. மகாபாரத கனெக்ஷன் வருது, ஆனால் ஸ்ரீரங்கநாதர் தான் இந்த இடத்துல நீங்கள் கண்ணனாக பாவிக்கணும். மகாபாரதத்தில் யார் முக்கியம், ஹீரோ யார், கண்ணன் தான். அந்த கண்ணன் தான் அந்த ஸ்ரீரங்கநாதர். அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய தங்கச்சி தான் சமயபுரம் மாரியம்மா. அந்த சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ளே சப்த மாதாக்கள் இருக்கிறாங்க. அதில் இசையும் முக்கியம், அந்த 7ன்ற நம்பரும் முக்கியம். அந்த 7 கன்னிகளுக்குமே எல்லா வித கலையும் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ராஜமாதங்கி ஷியாமலாவுக்கு அந்த கையில் வீணையும் அந்த அம்மா கையில் கிளியும் இருக்குது. மதுரை மீனாட்சி, பாஞ்சாலி, உங்கள் பச்சையம்மா, இவங்கெல்லாம் ஒன்று. அந்த லிஸ்ட்டில் தான் ராஜமாதங்கியும் வராங்க. அதே மாதிரி உங்களுக்கு ராஜமாதங்கி வந்து சரஸ்வதின்றது வெறும் கல்வி கலை இதெல்லாம் இருப்பாங்க சாத்வீகமாக. ராஜமாதங்கி இதுன்றது எப்படின்னா ராஜச குணம் அப்படின்னும் கொண்டு வரலாம். ஏன்னா ராஜமாதங்கி ராஜச குணம்னாலே உங்களுக்கு ரொம்ப சாத்வீகமாக இருந்தால் முடியாது. சாத்வீகமாகவோ இல்லை இந்த குணம் இருந்தால் முடியாது. அது ஒரு ராஜ்யத்தையே கட்டி ஆளணும்னா கலைகள் இருக்கணும், போர் இருக்கணும், ரௌத்ரம் இருக்கணும், அது கூட கலை இருக்கணும். அதை ஒரு ஆக்ரோஷமாக ஒரு சிவன் மாதிரி டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு மியூசிக் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு அறிவு இதுவாக இருந்தாலும் சரி. அதை ராஜ மாதங்கின்றது வந்து மதுரை மீனாட்சி. அந்த ஆவணி மூல அன்னைக்கு தான் மதுரை மீனாட்சி வந்து அவங்களுடைய அந்த மாதிரி ராணியாக இருந்த அந்த பதவியை சுந்தரேஸ்வரர் என்ற சிவபெருமானுக்கு அந்த பதவியை ஒப்படைச்ச நாளாக இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே ஆவணி மூலம்னாவே அந்த இதில் மதுரையில் அந்த சிவபெருமான் விஷயத்த சொல்லியிருப்பாங்களே தவிர, இந்த சரஸ்வதி சம்பந்தம் இருக்கிற விஷயம் ஆவணி மூல சித்திரை பற்றி யாரும் அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த சரஸ்வதின்றது ராஜமாதங்கி, அந்த ராஜமாதங்கின்றது மகா ராணி மாதிரி இருக்கிற ஒரு பொசிஷன். அது அந்த மாதிரி கலைத்துறைகள்லேயும் ஒரு பெரிய தேர்ச்சி பெற்ற விஷயம், கல்வி ஒரு இது. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தால் பெண்களை தனக்கு கீழே வைக்கணுன்ற ஒரு சாம்ராஜ்யம் வந்துட்டதுனாலையும் கூட அந்த விஷயங்களை மறைச்சி இதை பண்ணியிருக்கலாம். அந்த பாஞ்சாலி வந்து நிறைய பேர் கூட வெற்றி பெற்று விஷயங்கள், சில எதிர்பார்ட்டிங்களுக்கு வந்து அந்த பாஞ்சாலி என்றைக்குமே சும்மா ஒரு மறைமுகமாக தூரம் யாரோ ஒருத்தர் கும்பிட்டுட்டு போகிற மாதிரி விஷயம் வந்திருக்கலாம். அந்த மாதிரி இவங்க வந்து ஏதோ ஒரு ஆணாதிக்க சக்தி, அது வானுலகத்துலேருந்தோ இல்லை இங்கே இருந்தோ ஏதோ ஒரு காரணத்துக்கு அதை மறைக்கிறாங்க. அது இதுக்கு தனித்தனியாக சொல்லிடுறது, ஷியாமலா ராத்திரி அது சொல்கிறது. ஆனால் உள்ள வேறு ஒரு விஷயம் இருக்கும், அதை நம்ம இப்போதைக்கு சொல்ல வேணாம். நம்ம என்ன சேர்த்து வணங்கணுன்றது மட்டும் இந்த 9 நாளைக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். அந்த எந்திரம் போட்டுக்கோங்க. இதில் நம்ம அதில் சொன்ன மாதிரியே ஓம் ஹ்ரீம் நமக 9 முறை, ஓம் சித்ராதேவி நமக 16 முறை. இது இல்லாமல் நான் இதில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டது தான் அது. வீணாதாரின்னு தொடங்கும் அந்த பாட்டு, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த பாட்டு. இது எல்லாமே நீங்கள் 9 நாள் தான் சொல்ல போகிறீங்க. முன்ன நான் சொன்னது 9 வெள்ளிக்கிழமைகள் சொன்னேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு ஒவ்வொரு ஆன்மீக விஷயங்கள் மிராக்கிள்ஸ் மாதிரி என்னென்னவோ நடந்தது. அப்போது அந்த 9வது வெள்ளி நான் முடிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நீம்கரோலி பாபான்ற விஷயம், அதுக்கப்புறம் சுகபிரம்மர்ன்றது இதெல்லாம் வந்தது. ஏன்னா சுகபிரம்மர் கிளி, ராஜமாதங்கி கிளி, அவங்க கொண்டு வந்தது தான் நீம்கரோலி. அந்த ஒரு இந்த பறவை ஏஷியன் குயில் சொன்னனே, அது உலகளாவிய வெற்றிகளை வந்த விஷயங்கள் உங்களுக்கு. அந்த மாதிரி அவ்வளோ பவர் இருக்குது. இந்த ஷியாமலா ராத்திரியை நீங்கள் ராஜமாதங்கியாக நினச்சி நீங்கள் அதை இது பண்ணணும். இது கூட நீங்கள் அந்த சித்ராதேவியை சேர்த்துக்கணும் அப்படின்ற விஷயம். அதனால் டெய்லியே ஒரு மாதுளம்பழம் ரொம்ப முக்கியம்னா, அதே சமயத்தில் சுகபிரம்மர் கணக்கும் வந்துடும் உங்களுக்கு மாதுளம்பழம். அதே மாதிரி காமாக்கியா தேவிக்கும் உங்களுக்கு நான் போன வருஷம் சொல்லும்போதே அந்த முக்கோணம் நடுவில் இருக்கிற முக்கோணத்தை காமாக்கியா தேவியாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கோலம் போட்டாலும் சரி, இது எந்திரம் கோலம் இல்லை, இது ராஜமாதங்கியோட எந்திரம். இதை 9 நாள் போட்டு வச்சுட்டு இருந்து 9 நாளுமே இங்கே ஒரு நிவேதனை வச்சு ஒரு குட்டியாக போட்டுக்குங்க போதும். இவ்வளோ பெருசு போடணும்னு இல்லை, போட்டுட்டு ஒரு இது பண்ணலாம். இல்லை ஒரு கிளியும் ஒரு வீணையும் வரைஞ்சிக்கிட்டு ராஜமாதங்கின்னு எழுதிக்கலாம்.
பக்கத்துலேயே ஷியாமலான்னு எழுதிக்கலாம். ஆனால் 9 நாள் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த 9 நாள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் 9 நாள் அசைவம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் அதை கட்டாயம் சாப்பிடக்கூடியவங்க இல்லை செய்யக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா, இந்த பூஜையை முடிச்சுட்டு வேணால் நீங்கள் அதை கையால் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் அதை இந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் பண்ணுங்கள். ஆனால் இந்த ராஜமாதங்கி ஷியாமலா எல்லாமே சாயந்தரம் ஈவினிங் 6லேருந்து நைட்டு ஒரு 10-11 வரைக்கும் இரவு நேரத்துக்கு சம்மந்தப்பட்ட பூஜைக்குரியவங்க தான் இவங்கன்னு சொல்லலாம். காளி, அந்த ஓம் ஹ்ரீம் நமக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, அது காளியோடது. அந்த 9 முறை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது காளியோடது. அதனால் நீங்கள் இந்த ஷாமலா ராத்திரி ஃபுல்லாகவே நவராத்திரினாவே அது 9 தானே, 9னாவே அது காளியோடு சம்மந்தப்பட்டது தானே. அதனால தான் ஓம் ஹ்ரீம் நமக்கு 9 முறை சொல்கிறது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அதை பண்ணிவிட்டு மகாபாரத்தை கூட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது இதுக்குள்ளே வர்றது தான். நீங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் இந்த சமயத்தில் ஷியாமலா ராத்திரியில் தான் அந்த பீஷ்மாஷ்டமியும் அந்த ரத சப்தமியும் அந்த வசந்த பஞ்சமியும் வரும் அப்படின்ற விஷயம். இதுக்கு அந்த 16 இதழ்கள் இருக்கிற விஷயம், அந்த உள்ளகிற 8 விஷயம், 8ன்ற கண்ணன்ன்ற விஷயம், அந்த சமயபுரம் மாரியம்மா வந்து அந்த ஸ்ரீரங்கநாதரோட தங்கச்சின்ற விஷயம், அந்த மகாபாரதத்தில் அந்த ஸ்ரீரங்கநாதன்றதே வந்து கண்ணன்ன்ற விஷயம், இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்த விஷயங்கள். அந்த மாதிரி பாஞ்சாலி வந்து இன்னொரு கடவுள் ரூபமாக மாதங்கியாக வந்து இருக்கலாம். இல்லை மாதங்கி வந்து பாஞ்சாலி ரூபமாக பிறந்து உலகத்திலே வந்து பெரிய ஒரு கடவுளே வந்து ஹீரோவாகவும் வில்லனாகவும் பிறந்து சில கதைகளையும் பெரிய புராண கதைகளாகவே வாழ்ந்து காமிச்சு போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த பார்வதி தேவி வந்து ராஜமாதங்கியாக கடவுள் ரூபத்திலே இருந்திருக்கலாம். அந்த அம்மாவனுடைய ஒரு இதுவாகவே கூட அந்த பாஞ்சாலி இருந்திருக்கலாம். இவங்க எல்லாமே அந்த மகாபாரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கடவுள்களே தான் எல்லாமே இருந்திருப்பாங்க. எதிர்பார்ட்டியும் அப்படி தான் இருந்திருப்பாங்க, மெயின் ஹீரோ பார்ட்டியும் அவங்களா தான் இருந்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ட்டி ரூபத்தில் இருந்து மக்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக கடவுள்களே சில கதைகளில் வில்லனாக பிறக்கிறது உண்டு, அவங்களே இன்னொரு ஹீரோவாக பிறக்கிறது உண்டுன்ற கான்செப்ட் அதில் இருக்குது. இதை சேர்த்து பண்ணுறதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். எதுக்காக நான் அதை வந்து மகாபாரதம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதில் இந்த சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு எப்படி நடக்கும்னா, உங்களுக்கு இப்போ கல்வி விஷயத்தில் நீங்கள் நினச்சி ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான படிப்போ பொசிஷனோ போக முடியல. ஆனால் இதை நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கே தெரியாத கலை விஷயங்கள், உங்களுக்கே தெரியாத டேலண்ட் உங்கள் இதில் இருக்கும். அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இதை வந்து தொடர்ந்து 9 நாளும் இதை சொல்லிவிட்டு அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு ஏதோ ஒரு நிவேதனம் வச்சு நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்கன்னா, இந்த சேத்தம் அந்த சமயபுரம் மாரியம்மா அந்த சித்ராதேவின்னு வணங்குது இது விஷயம் நடந்தால் என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ளே இருக்கின்ற வேறு ஒரு டேலண்ட்டை வெளியே கொண்டு வர மாதிரி ஏதோ ஒருத்தர் மீட் பண்ணுவீங்க. அவங்க வந்து இது தெரிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குற மாதிரி வரலாம். இல்லை ஏதோ ஒரு கலை சம்பந்தமான ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். அது மூலமாக உங்களுக்கு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக இதனால் தான் இப்படி தான் நம்ம சம்பாதிப்போம், நம்மளுக்கு இதுதான் தெரியும், வேறு எதுவும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஷியாமலா ராத்திரியை பொறுத்த வரைக்கும், மாதங்கியை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுக்குள்ளேயே இருக்கின்ற உங்களுக்கே தெரியாத அந்த கலையையும் வெளியே கொண்டு வருவாங்க. வெளியே கொண்டு வர சமயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பேம்லெட்டோ யாரோ ஒருத்தர் கனெக்ஷனோ யாரோ ஒருத்தர் கேட்டு இது தெரியுமா, இதில் ஜாயின் பண்ணுறீங்களான்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அதை கற்றுக்கிட்டு அந்த வேலைக்கு போகிற மாதிரியும் இருக்கலாம். இல்லை அதை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புகழ் வர மாதிரி இருக்கலாம். அது கலை துறை சம்மந்தமோ மீடியா துறையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேச்சு, முக்கியமாக கிளினாவே பேச்சு, புதன் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது, இல்லை அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம், பாட்டு பாடுறதோ இல்லை எந்த ஒரு கலை சம்மந்தமான விஷயமோ பேச்சின் மூலமாக. நீங்கள் வந்து பேச்சின் மூலமாகனாலே பாட்டு தான் பாடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மேடையில் போயிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு பேச்சாளராக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் பேசுறதுனால உங்கள் கம்பெனியில் நீங்கள் சொல்கிற மெத்தட்னால நீங்கள் சொல்கிற அதே ஒரு நாலேஜை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பதவியும் அந்த இடத்துல ஒரு அந்தஸ்தும் உங்களுக்கு ஏற்படலாம் பேச்சின் மூலமாக. இந்த கிளின்ற அந்த விஷயம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அது இல்லை நீங்கள் ஒரு ராஜ்யமே இருக்குது, உங்கள் யாரோ வந்து அரச பதவியிலே நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே எதனா அதுக்கு அடுத்தடுத்து பதவிகள் ஒரு வரணும்னு சொல்கிறீங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகணுன்னு நினைக்கிறீங்க, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஊரில் ஒரு தலைவர் ஆகிற மாதிரி இருக்குதுன்றது ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமான ஒரு விஷயம் வருது, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான விஷயம் சம்மந்தப்படுறீங்க. எது பண்ணாலுமே உங்களுக்கு அதுக்கு சில குறைபாடுகள் இருக்கும், சில அதுக்கான உங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கான சில அந்த நாலேஜ் சம்மந்தமான ஒரு மொழி, இன்னும் சொல்லப்போனால் அதில் போனோன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், இதில் போனோன்னா வேறு ஒரு மொழி நல்லா தெரிஞ்சிருக்கணும், அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா கூட அந்த விஷயத்தை ஈஸி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு குயிக்காக அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மொழி மூலமாக. ஏன்னா கிளின்றது அந்த வாய் மூலமாக பேசியோ அல்லது வேறு ஒரு மொழியை தெரிந்து கொள்வதன் மூலமாகவோ அல்லது
ஒரு அறிவை வேறு ஏதாவது வகையில் வெளிப்படுத்துகின்ற விஷயம் இருக்கும். அதே சமயத்தில் கலை சம்மந்தப்பட்ட அறிவும் அதில் இருக்கும். இத்தனை விஷயங்களை உங்களுக்குள்ளே இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி ஒன்று இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்தாலும் இருந்தாலும் அதை அமுக்கத்துக்கு யாருன்னா உங்களை சுற்றி ஆளுகள் இருந்தாலும் அந்த ஆளுங்களை போட்டு தள்ளிடும். இந்த இடத்துல தான் அது தாந்திரிக் ரூபமாக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி தான் அது வந்து வாராகி ரூபமாக ஹெல்ப் பண்ணும், தாந்திரிக் ரூபமாக ஹெல்ப் பண்ணும். அந்த நாலேஜ் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் யாருன்னா சிங்கர் ஆகிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு போட்டி இருக்குது, இல்லை வேறு எதனா கலைத்துறையில் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மீடியா துறையில் போட்டி இருக்குது. அப்போது உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு வெளிப்படலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போக விடாத மாதிரி வேறு யாரோ எதிர்பார்ட்டி வந்து உங்களை கொலாப்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல அது வந்து தாந்திரிக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. உன்னுடைய விஷயம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி நீ மேலுக்கு வர மாதிரி அந்த கலைத்துறை சம்மந்தமாக வர மாதிரி பண்ணிட்டு அந்த யார் ஆப்போசிட்டாக பண்ணுறாங்களோ அவங்கள போட்டு தள்ளுற விஷயம் தாந்திரிக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க ராஜமாதங்கி. அப்போது இது கூட இந்த மகாபாரத கான்செப்டில் மைண்டில் நீங்கள் யோசித்து நான் சொல்கிற அந்த 16 இதழ்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இதழாக பார்த்துனே சொல்லிட்டு வந்துடலாம். அந்த ஓம் சித்ராதேவி நமக்கு அது அந்த ராஜமாதங்கியுடைய மந்திரமும் அது சின்னது தான். அதுவும் அது மீனாதாரின்னு போடுறது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் நீங்கள் 9 நாள் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் போன முறை சொன்னது 9 வெள்ளி, ஆனால் டெய்லி போட்டி சொல்லணும்னு சொன்னால் அத்தனை நாள் வச்சுட்டு இருக்கணும்னு சொன்னேன். யாருக்குறைய 1.5 மாதமோ 2.5 மாதமோ நான் வச்சுட்டு இருந்தேன் ஹாலில். அதை இப்போ நீங்கள் சின்னதாக போட்டு வச்சுட்டு 9 நாள் வச்சுக்கிட்டு பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு வீணை ஒரு கிளியாவது போட்டுக்குங்க, கோலம் மாதிரியோ இல்லை இதுவான வச்சுங்க, ஷியாமலானும் போட்டுங்க, இல்லை ராஜமாதங்கின்னு போட்டுங்க. இது கூடவே நீங்கள் மதங்கேஸ்வரரை வணங்குங்க. அது நான் ரொம்ப கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அந்த அம்மாவை மதங்கேஸ்வரரையும் நடுவில் நினச்சிக்கணும். இது கூட நம்ம ஆட் பண்ண சொல்கிறது அந்த சமயபுரம் மாரியம்மாவை சமயபுரம் மாரியம்மான்னு சொல்லாமல் ஓம் சித்ராதேவியை நமகன் 16 முறை சொல்லணும், ஓம் ஹ்ரீம் நமகன் 9 முறை சொல்லணும். அந்த ஒரு ஏதோ பழமோ ஏதோ நிவேதனம் முடிச்சு கூட 9 இதுவும் முடிங்க. நான் சொன்ன விஷயங்கள் இந்த வருஷம் முடியத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கைன்னா இப்படி தான் போக போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. அது எதுவானா இருக்கட்டும், காதல் விஷயமோ, கல்யாண விஷயமோ, டெக்னிக்கல் விஷயமோ, அல்லது வேறு ஏதாவது வீடு மாற்ற விஷயமோ, அல்லது வீடு பார்க்குற வாடகை வீடோ, அல்லது சொந்த வீடோ, அல்லது நிலமோ, அல்லது நில சம்மந்தப்பட்ட தகராறோ, அதுக்கான அறிவை கொடுக்கும் உங்களுக்கு. யாரோ உங்களை டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிறன்னா கூட அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சிக்கிறதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு அறிவை வந்து உங்களுக்கு இவங்க தருவாங்க. அந்த ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு காரணமே இந்த 9 நாள் நம்ம இதை பண்ணது தான் அப்படின்றது ஒரு சாட்சி கொடுக்கும். அதை நான் தயவு செஞ்சு நான் சேர்த்து கும்புறதை பற்றி நானும் கும்பிடுவேன். 9 நாள் தான். நான் எதுக்காக இவங்களை சேர்த்து கும்பிட சொன்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு பண்ணிங்களான்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.